ஏய் இரு 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 போன் அடிக்குது. பரவாயில்ல சுரேஷ், நான் பேசிக்கிறேன், நீ போ. ஹலோ. டேய் என்னடா முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிருச்சு. மாவட்டம் ஐ எம் கார்த்திக் நடராஜன். என்ன மாவட்டம், எப்படி இருக்க? ஹே, நான் மாப்பிள்ளை ஊர்வலம் போயிட்டு இருக்கேயா. ஏன் மாவட்டம், உனக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? உன் கட்சி ஆளுங்களை ஊர்வலத்துக்கு போன அனுப்பிச்சு விட்டியே, எந்த ஊர்வலம் நான் என்கிட்ட சொல்லல? மாவட்டம், நீ தான் யோசிச்சு யோசிச்சு மண்டையில முடியலாம இருக்கனா, அவங்க யோசிக்க கூட முடியாம இருக்காங்களே. ஊர்வலம்னு உடனே எந்த ஊர்வலம்னு தெரியாம ஏன் கல்யாண ஊர்வலத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டாங்களே. சரி, நம்ம மாவட்டத்தோட ஆளுங்களாச்சேன்னு இப்பதான் நம்ம பயலுகிட்ட சொல்லி என் சித்தப்பு டீமு கூட அப்படியே எங்க அனுப்பணுமோ அனுப்பி வச்சிருக்கேன். சரி, பசங்க தான் வந்தது வந்துட்டாங்கல்ல. கல்யாண வீட்டில் விருந்து கொடுக்காம அனுப்புனா நல்லா இருக்குமோ? அதனாலதான் நல்லா செம்மையா கவனிச்சு அனுப்ப சொல்லியிருக்கேன். அநேகமா இந்நேரம் லெக் பீஸு, நெஞ்சுக்கறி, தலைக்கறி எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மாவட்டம், இவ்வளோ தூரம் நான் பேசுறேன்னு உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இந்நேரத்துக்கு நீ வந்து கோபத்தில் அப்படியே கொந்தளிச்சு உன் போனை போட்டு உடைச்சிருக்க வேண்டாமா? மாவட்டம் செம்ம காண்டில் இருக்கேன் போல இருக்கு. ஆரத்தை எடுத்துருக்கோம்ல, காசு போடுறது. காசா? அம்மா உங்ககிட்ட ஏதாவது இருக்கு? கொடுங்க, நான் தரேன். தேங்க்ஸ் ஜோதி. ஹை, 200 ரூபா. தேங்க்யூண்ணே. அப்ப எனக்கு? உனக்கா? அதுலயே பாதையை எடுத்துக்கோங்க. எனக்கு தனியா வேணும். இரு. சாரி. இந்தா. என்ன எனக்கு மட்டும் 100 ரூபாய்? மொசக்குட்டி சின்ன பொண்ணு, அதான் அவளுக்கு 200. சரி வாங்க போலாம், எல்லாரும் வாங்க. வாங்க. இங்க என்ன பண்ற? கல்யாண பொண்ணு இப்படி எல்லாம் வெளியில வரக்கூடாது. சும்மாவே இருக்க போர் அடிச்சது, அதான் அப்படியே வெளியில வந்தேன். சரி, அதுக்கே தனியா நினைக்கிட்டு இருக்க, போய் எல்லார்கிட்ட பேச வேண்டியதானே. வா. இல்ல பரவாயில்ல. ஆமாமா, அவரோட தான் வந்திருக்கேன். ஓ, உன் அப்செட்டுக்கு இவ தான் காரணமா? இவ வந்தாலே ஒரு 7 கூட்டிட்டு வந்துடுறான். முதல்ல இவள மண்டபத்தை விட்டு துரத்தணும். ஐயோ வேணாம், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நீ சும்மாரு. உன்ன அழ வச்சுட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருப்பாளா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போற நீ? என் தலைமை வடிவில டெக்னிக் இல்ல. இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு.
எல்லாம் பக்காவா இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு புள்ள. அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ பயப்படாத. அங்க பாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அக்கா உங்க அத்தை கூப்பிடுறாங்க. எங்க இருக்காங்கடா? அதோ அங்க இருக்காங்க. இதுதான் கல்யாணம் பண்ண மாதிரி அப்படியா? தெரியுதா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. ஷோ மிஸ் ஆயிடுச்சு. அத்தை, அத்தையை காணோம். இரு, வெயிட் பண்ணுவோம். எப்படி அவன் வெளியில வருவான்ல. ஜோதி, பாத்து ஜோதி, பாத்து ஜோதி, பாத்து ஜோதி, பாத்து வா. வாமா இருக்கேன், பாத்துக்கிறேன். வா வா வா, பாத்து 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 ஜோதி, பாத்து பாத்து. மாமா ஜோதியை பிடிச்சுக்க. நல்ல வேளை இது யாரும் பார்க்கல. இங்க பாரு, இங்க நடந்தத நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துரு. ஓகே? என்ன உள்ள போயிட்டாங்க, இது வரைக்கும் யாரையும் காணோம். இரு இரு இரு, வருவாங்க. ஐயோ 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 ஐயோ. ஏன் கத்துற? ஏன் கத்துற? இல்ல, இது வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணு கூடயும் என்னையும் எந்த ஒரு பொண்ணும் சரி சரி. இங்க பாரு, யார்கிட்டயாவது உளர்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க எதுவும் நடக்கல, சரியா? போய் அதான் நடந்துச்சுல. ஐயோ, பெரிய அரிச்சந்திர மகன். நடந்தது யார்கிட்டயாவது சொன்ன சொல்ல மாட்டல்ல? தேங்க்ஸ். இவ மட்டும் வரா, ஒண்ணுமே ஆகல. அவளுக்கு ஒண்ணுமே அடிபடல. நல்லா ஏய், அண்ணே அண்ணே, என்னன்னாச்சு? அது அங்க இல்ல, நீ என் தங்கச்சில, உன்கிட்ட சொல்லக்கூடாது. கல்யாணத்துல நமக்கு எதுவும் சிக்கலையே. டேய் 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 மவன, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை சித்தப்பு. மனசு சரியில்லையா? அப்படி என்னடா நடந்துச்சு சித்தப்பா, ஒரு சம்பவம் நடந்து போச்சு சித்தப்பா.
சம்பவமா? ஆ, எப்படா? இப்பதான். என்னடா ஆ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? என்னது? அது தானா நடந்து போச்சு சித்தப்பு. டேய் என்னடா சொல்ற? நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் போல. அது சும்மா அப்படியே வாயோட. வெறும் வாய் தகராறு தானா? அது அப்படின்னு சொல்லலாம். டேய் எவன்டா அவன்? கல்யாண வீட்டுக்கு வந்து கைவரிசை உங்ககிட்ட காட்டியிருக்கியா? யார் கூட பிரச்சனை என்கிட்ட சொல்லு. ஜோதி கூட. ஜோதியா? எப்ப நடந்துச்சு? நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அவளை எதிர்த்தாப்புல பார்த்தேன்னா அவ வேகமா என் மேல வந்து மோதி 2 பேரும் அப்படியே சுத்தி சுத்தி கீழே விழுந்துட்டான். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப, அதனால அவ திட்டிருப்பா. ஆமா, மேல மோதுற அளவுக்கா திட்டினா? திட்டல சித்தப்பு. என்ன திட்டாம முத்தாமா கொடுப்பா? ஆமா, முத்தம் தான் கொடுத்தா. எங்கடா? இதுவரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கூட அமையவே இல்லையே. சரி சரி விடுறா. ஏதோ இடிச்சதுல பட்டும் படாம நடந்திருக்கான், அத போய் பெருசா பேசுறிய? பட்டும் படாமலாம் இல்ல சித்தப்பு. நல்லா கட்டி பிடிச்சு உருண்டு பச்சக்குன்னு அப்படியே கொடுத்துட்டா. டேய் டேய் டேய், இந்த 60s கிட்டயே பொறுமையை சோதிக்காதடா. போடா 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 போடா. ஏ ஜோதி, என்ன பாட்டி? கார்த்தி பயலுக்கு நீ முத்தம் கொடுத்தியாம? அத எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க? நம்ம மாணிக்கம் வீட்ல இருந்து அவன் மட்டும் வரல, மத்தபடி அவன் மனைவி பசங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு. மர்மனே, என்ன ஏதோ ஒரு யோசனையில போன மாதிரியே போறீங்க? அது வந்தத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நான் பாட்டுக்கு நேரா போயிட்டு இருந்தேன்னா ஜோதியும் நேரா வந்துட்டே இருந்தாளா. அப்போ நான் அவளை எதிர்ச்சியா பார்த்தேன்னா நேரா வந்தவ என்ன போச்சு அப்படியே என் மேல. இரு மாமா மாமா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கால் தடுக்கி நான் விழுந்துட்டேன். அத பார்த்துட்டு இவரு ஷாக் ஆயிட்டாரு. அதான் உளுந்தப்பா அதுதான் மாமா, முட்டியில அடிபட்டுருச்சு, அதுதான் சொல்ல வராரு. அது இல்ல, அது ஐயோ ஜோதி, அடி ஒண்ணு பலமா படலையே. இல்ல மாமா, அடி பலமா பட்டிருந்தாவது மண்டபத்தை விட்டு ஓடி தொலைஞ்சிருந்திருப்பா. சரி, மண்டபத்துல கண்டதே அங்கங்க கொட்டி வச்சிருப்பாங்க, நீ பார்த்து பத்திரமா போ. சரிங்க மாமா. மாமா வா மாமா. ஏன் மர்மவனை எங்கடி கூட்டிட்டு போறவ? அது அத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. அண்ணே, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் சரியாவே படலனே. சரி விடுமா, விடு விடு. என்ன ஜாதி? வா இங்க பாரு, நமக்குள்ள நடந்த இந்த சம்பவம் நமக்குள்ளேயே இருக்கணும்னு தான் சொன்னேன். எதுக்கு மண்டபத்துல சொல்லிட்டு தெரியற? அது ஒண்ணும் இல்ல, சும்மா எல்லாரும் பார்த்தோம். இன்னொரு தடவை யார்கிட்டயாவது சொல்றத பார்த்தேன். இது என்னது? கழுத்து கொடைச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ. கடிச்சிருவாளா? எல்லாரும் திடீர்னு பேசி எடுத்த முடிவு. இந்த மாலை பழங்கள்லாம் ஐயர் பக்கத்துல ஸ்டேஜ்ல வச்சிருங்க, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். நீங்க பாத்துங்க. சரிக்கா, நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்த வார மாலை அந்த ரூமுக்குள்ள. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க. அம்மா, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? வா, அங்க உன்னை அத்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. என்னம்மா
வழக்கமாக பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சோகத்தில் உட்காந்துருப்பாங்க. நீ என்ன சிங்க மாதிரி பிள்ளையை பற்றிட்டு இப்படி சோகத்தில் உட்காந்துருக்க? வாமா. டே கார்த்தி, ஜோதி கழுத்துல நீ தாலி கட்டிடுவல்ல? சரசு, சரசு, என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க? சும்மா தானே. சரிதான், சும்மா உட்காரத்துக்கு இதுனா சாதாரண நாளா? விடிஞ்ச உன் பொண்ணுக்கு கல்யாணம், நீ பாட்டுக்கு சாதாரணமா இங்க உட்காந்துட்டு இருக்க? இல்லனே, மனசு பூரா பக்கு பக்குன்னு இருக்குனே. என்னன்னு? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு தான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கவே முடியாதுடா. திரும்பவும் நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும். அவங்க மடியில படுத்து தூங்கணும். அவங்க கையால ஒரு வாய் சாப்பிடணும். என் அண்ணனுங்க திரும்பவும் என்ன ஜெயாமான்னு கூப்பிடணும். என் புருஷனோட அங்க போய் நான் பார்த்து கல்யாணம் பண்ண மாப்பிள்ள எப்பேற்பட்டவர்னு என் வீட்டுக்கு நான் காட்டணும். என் பிறந்த வீட்டுல இளவரசி மாதிரி இருந்த என்ன புகுந்த வீட்டுல ராணி மாதிரி பாத்துக்கிட்டாருன்னு பெருமையா சொல்லணும். இது வரைக்கும் எந்த ஒரு சீர்வரிசையும் மரியாதையும் கிடைக்காத உங்க அப்பாவுக்கு என் வீட்டுல கிடைக்கணும்டா. ஊர் உலகத்துல மருமகனை பொண்ணு வீட்டுல தூக்கி வச்சு கொண்டாடுறத பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும். எப்படியாவது என் வீட்டுக்கு நான் திரும்பவும் போய் ஒண்ணு சேர்ந்துடணும்னு பல நாளா ஏங்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே ஓ மூலமாவும் ஜோதி மூலமாவும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. அட லூசு, இந்த சந்தேகம் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு இருக்க? இது நியாயமா? விடிஞ்சா கல்யாணம், இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அதுக்கு இல்லனே, சுத்தி நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுன்னு. என்ன ஜோதி இங்க இருக்கிறத பத்தி தானே சொல்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த ஜோதி தான். இப்ப எதுக்குமா நீ அழுற? அழாத அழாத, சொன்ன கேளு, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு இல்லடா, இந்த 25 வருஷ போராட்டத்துக்கு நாளைக்கு காலையில முடிவு தெரிய போகுது. இத மட்டும் நீ செஞ்சிட்டா நான் சாகுறப்போ இந்த உலகத்திலேயே நான் அடையாத பெரிய சந்தோஷத்தை அடைஞ்ச திருப்தியோட நான் போய் சேர்ந்துருவேன். இத வெறும் ஒரு கல்யாணமா நான் பார்க்கலாமா? இதை என் மச்சானுக்கு நான் செய்யற நன்றி கடன். இந்த 25 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த பாரம் நாளைக்கு ஐஸ்வர்யா கழுத்துல கார்த்தி தாலி கட்டினாதான் சரியாகும்.